அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே மனிதன் வாழுகின்ற போது அவன் ஏதாவது ஒரு இலக்கை மையமாக வைத்து, ஏதாவது ஒரு நோக்கத்தை மையமாக வைத்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். ஒரு மனிதன் கல்வியிலே உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்றிருந்தால் அதற்காக வேண்டி பல அர்ப்பணிப்புகளை அவன் மேற்கொள்கின்றான், பல தியாகங்களை அவன் செய்து வருகின்றான். ஒரு மனிதன் பட்டம் பதவிகளை அடைய வேண்டும் என்றிருந்தால் அதற்கும் பல்வேறுபட்ட அர்ப்பணிப்புகளை அவன் செய்தே ஆக வேண்டும், பல தியாகங்களை மேற்கொண்டே ஆக வேண்டும். எங்களுடைய பிள்ளைகள் அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக சரியான முறையிலே அமைவதற்காக பெற்றோர்கள் படுகின்ற பாடு, அவர்கள் செய்கின்ற அர்ப்பணிப்பு தியாகம் அளப்பெரியது. ஒரு மனிதன் செல்வந்தவனாக, ஒரு தனவந்தனாக மாறுவதற்கு இன்னொரு பல அர்ப்பணிப்புகளை தியாகங்களை மேற்கொள்ளுகின்றான். அர்ப்பணிப்பு இல்லாமல், தியாகங்கள் இல்லாமல் ஒரு மனிதன் அவனால் உயர்ந்த நிலையை அடைய முடியாது. அர்ப்பணிப்புகளை தியாகங்களை மேற்கொள்ளாவிட்டால் அவனால் ஒரு தனவந்தனாக செல்வந்தனாக ஆக முடியாது. ஒரு மனிதன் கல்வியிலே உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக பல தியாகங்களை அர்ப்பணிப்புகளை அவன் அடைந்தே ஆக வேண்டும். இப்படி எந்தெந்த துறைகளையெல்லாம் ஒரு மனிதன் இலக்கு வைத்து நோக்கத்தை மையமாக வைத்து வாழுகின்றானோ அந்த இலக்குகளையும் நோக்கங்களையும் அடைவதற்காக கண்டிப்பாக அவன் அந்த அர்ப்பணிப்பு தியாகத்துக்கு அவன் உள்ளாக வேண்டும். உலக விவகாரங்களை அடைந்து கொள்வதற்கு இவ்வளவு பெரும் தியாகங்களை செய்யக்கூடிய நாங்கள், உலக நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக பல்வேறுபட்ட அர்ப்பணிப்புகளை செய்யக்கூடிய நாங்கள் நாளை கியாமத்து நாளையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத்தை அடைந்து கொள்வதற்காக உலகத்திலே நாங்கள் என்ன அர்ப்பணிப்புகளை செய்கின்றோம், என்ன தியாகங்களை மேற்கொள்ளுகின்றோம். நாளை கியாமத்து நாளையிலே எங்களுடைய மீசான் கனமாக பாரமாக இருப்பதற்காக நாங்கள் என்ன தியாகங்களை அர்ப்பணிப்புகளை செய்து கொண்டிருக்கின்றோம். நாளை கியாமத்து நாளையிலே அந்த பட்டோலை, அமல் நாமா பட்டோலை வலது கையிலே கிடைக்க வேண்டும். அந்த நோக்கத்தை அடைந்து கொள்வதற்காக உலகத்திலே நாங்கள் எந்த அர்ப்பணிப்புகளை தியாகங்களை செய்து வருகின்றோம். அனைத்துக்கும் மேலால் அல்லாஹு தஆலாவால் தயார்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஜன்னா, அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு, அந்த சுவர்க்கத்திலே நாங்களும் நுழைய வேண்டும் என்பதற்கு என்ன தியாகங்களை, என்ன அர்ப்பணிப்புகளை நாங்கள் செய்து வருகின்றோம். ஆனால் தியாகம் இல்லாமல், அர்ப்பணிப்பு இல்லாமல் எப்படி இந்த உலக விவகாரங்களிலே எங்களால் உயர்ந்த பதவிகளை அடைய முடியாதோ, ஒரு தனவந்தனாக செல்வந்தனாக மாற முடியாதோ, உயர்ந்த கல்வித்தரத்தை எங்களால் அடைய முடியாதோ, இதை விடவும் பல்லாயிரம் மடங்கு தியாகங்களை அர்ப்பணிப்புகளை செய்ய வேண்டும் அந்த ஷஃபாத்தை பெற்றுக்கொள்வதற்காக, எங்களுடைய அந்த மீசான் பாரமாக இருப்பதற்காக, அந்த பட்டோலை எங்களுடைய வலது கையிலே கிடைக்க வேண்டும் என்பதற்காக, அந்த மீசான் பாரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக கண்டிப்பாக நாங்கள் தியாகங்களை அர்ப்பணிப்புகளை செய்ய ஆக வேண்டும். இந்த சுவர்க்கத்திலே நுழைய வேண்டும் என்பதற்கு, நபிகளாருடைய ஷஃபாத்தை அடைந்து கொள்வதற்கு, அந்த மீசான் கனமாக பாரமாக இருப்பதற்கு, அந்த பட்டோலை வலது கையிலே கிடைக்க வேண்டும் என்பதற்கு உத்தம சஹாபாக்கள், சஹாபா பெண்மணிகள் பட்ட தியாகங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. அவைகளை இலக்காக மையமாக நோக்காக வைத்து அவர்கள் உலகத்திலே வாழ்ந்தார்கள். அதற்காக வேண்டி பெற்றோர்களையும் அவர்கள் இழந்தார்கள். தங்களுடைய பிள்ளைகளை இழக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டதினால் அவர்களையும் இழந்தார்கள். சொத்து செல்வங்களை இழந்தார்கள். நோக்கம் சுவர்க்கமாக இருந்தது, இலக்கு நபிகளாருடைய ஷஃபாத்தாக இருந்தது.
இலக்கு அந்த மீசான் பாரமாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் விரும்பினார்கள். எனவே அவைகளை அடைந்து கொள்வதற்கு எவைகளை எல்லாம் இழக்க வேண்டிய நிலைமை அவர்களுக்கு ஏற்பட்டதோ அந்தந்த சந்தர்ப்பத்திலே அனைத்தையும் அவர்கள் இழந்தார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த உத்தம சஹாபாக்கள் இவைகளை அடைந்து கொள்வதற்கு அவர்கள் எப்படியெல்லாம் துன்பப்பட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள், அனைத்தையுமே இழந்தார்கள், உரிமைகளை இழந்தார்கள், தங்களுடைய உயிர்களையே அவர்கள் இழந்தார்கள் என்பதை எங்களுக்கு அல் குர்ஆன் வெளிச்சம் போட்டு காட்டுகின்றது. அது எப்படி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அந்த சஹாபாக்களுடைய அந்த உயிர் தியாகங்களை, அவர்களுடைய இழப்புகளை, அவர்கள் பட்ட கஷ்டங்களை, அவர்கள் எதிர்நோக்கி அந்த இன்னல்களை அல்லாஹ் எப்படியெல்லாம் சொல்லுகின்றான் என்றிருந்தால், அம் ஹசிபுத்தும் அன் ததுகுலல் ஜன்னா வலம்மா யஅதிக்கும் மஸலுல்லதீன ஹலவ் மின் கப்லிக்கும் மஸ்ஸத்ஹுமுல் பஅஸா வல்லர்ரா வஸுல்ஸிலு ஹத்தா யகூலர் ரசூல வல்லதீன ஆமனு மதா நஸ்ருல்லாஹ். அந்த சஹாபாக்களுடைய தியாகத்தை, அந்த சஹாபாக்கள் அடைந்த அவர்கள் எதிர்நோக்கிய துன்பங்களை, இன்னல்களை, கஷ்டங்களை அல்லாஹ் சொல்லுகின்ற போது இவ்வளவு தெளிவாக இந்த உம்மத்துக்கு முன்வைக்கின்றான். எப்படி? அதாவது நீங்கள் கடுமையான சோதனைக்கு உள்ளாகாமல், நீங்கள் இழப்புகளை சந்திக்காமல், உரிமைகளை விட்டு கொடுக்காமல், உயிர்களை இழக்காமல் வெறுமனே நீங்கள் அந்த ஜென்னாவிலே நுழைய நீங்கள் விரும்புகின்றீர்களா? அந்த உத்தம சஹாபாக்கள் எந்த அளவுக்கு அனைத்தையும் இழந்தார்கள் என்றிருந்தால், அங்கும் இங்குமாக அழைக்கப்பட்டார்கள் என்றிருந்தால், அதாவது அந்த சஹாபாக்கள், ரசூலுல்லாவும் சஹாபாக்களும் மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எங்களை வந்து அடையாதா, அல்லாஹ்வுடைய உதவி எங்களை வந்து சேராதா என்று ஏங்குகின்ற அளவுக்கு, கையேந்துகின்ற அளவுக்கு அங்கும் இங்குமாக அலைக்கழிக்கப்பட்டார்கள். இவைகளை நாங்கள் பார்க்கின்ற போது, இந்த வசனத்தை நாங்கள் அறிகின்ற போது, இஸ்லாம் வளர்வதற்கு, இஸ்லாம் வாழ்வதற்கு நாங்கள் என்ன தியாகங்களை செய்து கொண்டிருக்கின்றோம், எந்த அர்ப்பணிப்புகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். தொழுகையிலே விரலை அசைத்து விட்டால் நாங்கள் ஏதோ பெரிய ஒரு தியாகத்தை செய்தவர்கள் போல, நெஞ்சிலே தக்பீரை கட்டிவிட்டால் ஏதோ இஸ்லாத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தியவர்கள் போல ஏதோ நாங்கள் தியாகம் செய்தவர்களாக எங்களை நாங்கள் கருதி கொண்டிருக்கின்றோம். அந்த உத்தம சஹாபாக்கள் தொழுகையிலே 100% சுன்னா அடிப்படையிலே தொழுதவர்கள், இபாதத்துகளை 100% சரியாக அங்கும் இங்கும் பிசையாமல் முழுமையாக நிறைவேற்றியவர்கள். அந்த நிலையிலே தான் அவர்கள் உயிர்களை அவர்கள் இழந்தார்கள். அந்த நிலையிலே தான் அவர்கள் தங்களுடைய உடைமைகளை இழந்தார்கள். அந்த நிலையிலே தான் தங்களுடைய பிள்ளைகளை இழந்தார்கள், சொத்து செல்வங்களையும் இழந்தார்கள். வெறுமனே தொழுகையை 100% சரியாக நிறைவேற்றியது என்பதற்காக அனைத்தையும் இழப்பதற்கு அவர்கள் பின்வாங்கவில்லை. கஷ்டங்களை, சோதனைகளை அவர்கள் தாங்குவதற்கு பின்வாங்கவில்லை. எனவே தான் நாங்கள் அந்த தியாகங்களை, அர்ப்பணிப்புகளை நாங்கள் செய்ய வேண்டும். அர்த்தமுள்ள தியாகங்களாக, அர்ப்பணிப்புகளாக அது மாற வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படியான அந்த தியாகம், அந்த அர்ப்பணிப்பு எங்களுக்கு மத்தியில் இருக்கின்றதா? அந்த அர்ப்பணிப்புகளுக்கும் தியாகங்களுக்கும் நாங்கள் முகம் கொடுக்கக்கூடியவர்களாக வாழுகின்றோமா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. ஏதோ சில ரூபாக்களை தான தர்மங்களாக வழங்குகின்றோம், ஏதோ இரவு காலங்களிலே நாங்கள் தஹஜ்ஜத் தொழுகையை தொழுகின்றோம், நோன்பு காலங்களிலே நோன்பை நிறைவேற்றுகின்றோம். இது மாத்திரம் தியாகம் கிடையாது. இதுவல்ல அர்ப்பணிப்பு. அர்ப்பணிப்பு, தியாகம் என்று சொல்லுகின்ற போது இஸ்லாம் வளர்வதற்கும் இஸ்லாம் வாழுவதற்கும் எல்லா வகையிலும் நாங்கள் தியாகங்களை மேற்கொள்ள வேண்டும். எல்லா வகையிலும் நாங்கள் அர்ப்பணிப்புகளை செய்தே ஆக வேண்டும். உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், எங்களுக்கு தெரியும், மக்காவிலே முகிராவுடைய மகள் தான் உம்மு குல்சூம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு, நபிகளாரோடு வாழ்வதற்கு, உத்தம சஹாபாக்களோடு நான் வாழ வேண்டும் என்பதற்கு, இஸ்லாத்தை பூரணமாக ஏற்றுக்கொள்வதற்கு தங்களுடைய தாயையும் தந்தையும் இழந்தவர்கள் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள்.
அவர்களுக்கு தெரியும் மக்காவிலே இஸ்லாத்தை தழுவுகின்றவர்களை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களை சித்திரவதை செய்யக்கூடியவர்களுக்கு பொறுப்பானவர்கள் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய தந்தை முகீரா. அதாவது எங்கெல்லாம் யாரெல்லாம் இஸ்லாத்தை தழுவுகின்றார்களோ அவர்களை அங்கு சென்று அவர்களை தேடி பிடித்து சித்திரவதை செய்வார்கள் அந்த முகீரா. அவர்களுடைய மகள் தான் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவர்களுக்கு இஸ்லாமிய செய்தி எட்டுகின்றது, நபிகளாருடைய போதனை எட்டுகின்றது, அல் குர்ஆனுடைய செய்திகள் எட்டுகின்றது. உடனடியாக இரவோடு இரவாக தங்களுடைய பெற்றோர்களை வீட்டை விட்டுவிட்டு மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு அவர்கள் வருகின்றார்கள். எங்களுடைய நேரப்படி அதாவது இரவு 2:30-3 மணி அளவிலே வீட்டை விட்டு வெளியேறுகின்றார்கள். நான் சஹாபாக்களோடு வாழ வேண்டும், நபிகளாருடைய ஊரிலே வாழ வேண்டும், ஈமானோடு வாழ வேண்டும், இஸ்லாத்தை முழுமையாக ஏற்றவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக நடு நிசியிலே வீட்டை விட்டு வெளியேறுகின்றார்கள். ஆனால் அவர்களுடைய உள்ளத்திலே 2 விதமான ஒரு தர்ம சங்கடங்கள். ஒன்று, நான் செல்லுகின்ற வழியிலே காடையர்களும் காவிர்களும் முஷ்ரிக்குகளுக்கும் நான் மாட்டிவிட்டால் என்னுடைய கற்பும் போய்விடும், என்னுடைய உயிரும் போய்விடும் என்ற ஒரு எண்ணம். 2வது எண்ணம், என்னுடைய பெற்றோர்கள் அல்லது என்னுடைய தந்தை யாரையாவது அனுப்பி என்னை மீள அவர்கள் மக்காவுக்கு எடுத்துச் சென்று விடுவார்கள். 2 விதமான பயங்களுக்கு மத்தியில் அவர்கள் நடையை போடுகின்றார்கள். வெளிச்சம் வருகின்றது, சூரியன் உதிக்கின்றது, பாலைவனங்களோ கடுமையாக சுடவும் ஆரம்பிக்கின்றது. அங்கும் இங்குமாக பார்த்த வண்ணம் அவர்கள் நடையை வேகப்படுத்துகின்றார்கள், அவசரப்படுத்துகின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே தான் ஒரு மனிதன் குதிரையிலே வந்து கொண்டிருக்கின்றான். இவர்கள் தைரியத்தை விடவில்லை. அல்லாஹ் தஆலா என்னோடு இருக்கின்றான், தவக்கல்து அலல்லாஹ் என்ற அந்த உறுதியான இஸ்திகாமத்தோடு அவர்கள் நடந்து கொண்டே இருக்கின்றார்கள். அந்த மனிதனும் அந்த இடத்திலே வந்து சேருகின்றான். வந்த மனிதன் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள், பெண்ணே நீ யார்? அந்த பெண் அதை விடவும் உயர்ந்த சத்தத்திலே, கடுமையான சத்தத்தில் கேட்கின்றார்கள், நீ யார் என்பதை சொல், அதற்கு பின்னால் நான் யார் என்பதை சொல்வேன். அந்த மனிதன் சொல்லுகின்றார், பெண்ணே, இன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்று 6 மாதமாகின்றது. அப்போதுதான் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு மனதிலே ஒரு அமைதி. இந்த மனிதனினால் எனக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது, இந்த மனிதனினால் என்னுடைய கற்புக்கோ என்னுடைய உயிருக்கோ எந்த விதமான சேதமும் ஏற்படாது. காரணம், அவர்களும் கலிமாவை ஏற்றுக்கொண்டவர்கள், நபிகளாரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஈமானோடு வாழுகின்றவர்கள் என்று சொன்னதற்கு பின்னால் அந்த மனிதன் சொல்லுகின்றார், பெண்ணே நீங்கள் தனியாக போகக்கூடாது. அதாவது காடையர்கள், கல்வர்கள், கொலைகாலிகள் இந்த பாதையிலே சென்று கொண்டிருப்பார்கள். நீங்கள் அவர்களுக்கு மாட்டிவிட்டால் உங்களுடைய நிலைமை பரிதாபகரமாக ஆகிவிடும் என்ற நிலையிலே அவர்கள் அந்த குதிரையிலே ஏறி மதீனாவுக்கு செல்லுகின்றார்கள். நிர்பந்த அடிப்படையில் அந்த மனிதனோடு அந்த உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் செல்லுகின்றார்கள். அந்த மனிதன் அவர்களை இறக்குகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், இறக்குகின்ற இடம் நபிகளாருடைய மனைவிமார்களிலே ஒரு மனைவி உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வீட்டுக்கு முன்னால் அவர்கள் இறக்கிவிட்டு அவர்கள் சென்று விடுகின்றார்கள். உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு தெரியாது அது ரசூலுல்லாஹ்வுடைய வீடு என்று, உம்மு சலமாவுடைய வீடு என்று. ஏதோ நாங்கள் விசாரித்து பார்ப்போம் என்று தட்டுகின்றார்கள். உம்மு சலமா கதவை திறக்குகின்றார்கள். உம்மு சலமாவுக்கு யார் என்று தெரியாது உம்மு குல்சூமுக்கும் தெரியாது அது உம்மு சலமா என்று. விசாரிக்கின்றார்கள், நபிகளார் எங்கே? அவர்கள் பள்ளிவாசலுக்கு சென்று விட்டார்கள், இதோ வந்து விடுவார்கள். அங்கே அமருகின்றார்கள். சில நிமிடங்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே நுழைகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சலமாவை கண்டவுடன் அவர்களுக்கு ஞாபகத்துக்கு வருகின்றது, இது மக்காவிலே இஸ்லாத்தை தழுவுகின்றவர்களை சித்திரைவதை செய்யக்கூடிய முகைராவுடைய மகள் என்று அவர்களுக்கு ஞாபகம் வருகின்றது. உம்மு குல்சூம் அவர்களுக்கோ சரியான சந்தோஷம். நான் எதை நாடினேனோ அல்லாஹ் அதனை எனக்கு அல்லாஹ் தந்து விட்டான். சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நான் மக்காவிலே முகைராவுடைய மகள், நான் இஸ்லாத்தை நடுநிசியிலே ஏற்றுக்கொண்டேன், இதோ உங்களோடு வாழ்வதற்காக நான் வந்துவிட்டேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், உம்மு குல்சூம்,
நீங்கள் இஸ்லாத்தை தழுவியது எங்களுக்கு சந்தோஷமான விஷயம். உங்களுடைய எண்ணமும் நல்ல எண்ணமாக இருக்கின்றது. ஆனால் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு வருகின்றவர்களை திருப்பி அனுப்ப வேண்டும் என்பதை நாங்கள் ஏற்கனவே மக்கா வாசிகளோடு ஒரு உடன்படிக்கை செய்துவிட்டோம். அந்த உடன்படிக்கையின் அடிப்படையிலே உங்களை நாங்கள் மீள அனுப்புவோம். எங்கே வந்தால் பாதுகாப்பு கிடைக்கும் என்று வந்தார்களோ, எங்கே சென்றால் நிம்மதி கிடைக்க வேண்டும் அவர்கள் எண்ணினார்களோ, வந்த இடத்திலே இப்படியான ஒரு செய்தி, மயக்கத்திலே அவர்கள் கீழே விழுந்து விட்டார்கள். ரசூலுல்லாவுக்கு எந்த விதமான ஒரு குழப்பமும் வரவில்லை. காரணம், அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில், அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் இவர்கள் அனுப்பப்பட வேண்டியவர்கள். ஆனால் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு கவலை. அங்கே இருந்து கிட்டத்தட்ட 470 கிலோமீட்டர், அதுவும் நடைபாதையிலே இடையிலே குதிரை சவாரியாக வந்தவர்களுக்கு இப்படியான ஒரு நிலைமையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அணுவளவேனும் உடன்படிக்கைக்கு மாறு செய்ய விரும்பவில்லை. ஆனால் அவர்கள் மயக்கத்திலே விழுந்து விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், தவக்கலுடைய பெருமதி, அல்லாஹ் என்னோடு இருக்கின்றான் என்ற அந்த பெருமதி, இஸ்லாத்துக்காக வேண்டி பெற்றோர்களை விட்டு வந்த அந்த தவக்கல், அல்லாஹு தஆலா சூரா மும்தஹினாவிலே ஒரு வசனத்தை இறக்குகின்றான். அதாவது மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு வந்த அந்த பெண்ணுடைய ஈமானுடைய நிலைமையை அல்லாஹு தஆலா நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். ஃபலா தர்ஜிஊஹுன்ன இலல் குஃபார், நீங்கள் மீள மக்காவுக்கு அவர்களை அனுப்பக்கூடாது என்ற செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு கொண்டு வந்து ஒப்படைக்கின்றார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகின்றார்கள், மக்கா வாசிகளும் மதீனா வாசிகளும் செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையிலே ஒரு செய்தியை கிழித்தறிந்த சொந்தக்காரியாக உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஆளானார்கள் என்ற செய்தியை வரலாற்று ஆசிரியர்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்கள் ஒன்றை இழக்க முன்வருவோம் என்றிருந்தால், நபிகளாருடைய ஷஃபாத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எங்களுடைய உடைமைகளை நாங்கள் இழக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டால், அது பிள்ளையாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், சொந்த பந்தங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த நிலைமையை கண்டிப்பாக நாங்கள் செய்தே ஆக வேண்டும். அம்மாருடைய வரலாறை நீங்கள் படித்திருப்பீர்கள். சுமையாவுடைய வரலாறை நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீர்கள். யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வரலாறை நீங்கள் படித்திருப்பீர்கள். அந்த குடும்பம் எந்த அளவுக்கு அவர்கள் சித்திரவதைக்கு உள்ளானார்கள் என்றிருந்தால், கடுமையாக இன்னல்களுக்கும் சோதனைகளுக்கும் அவர்கள் ஆளானார்கள் என்றிருந்தால், அவர்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு இதற்கு மேலாலும் பொறுமை காக்க முடியாது. சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யாசீருடைய குடும்பமே, அம்மாருடைய குடும்பமே, சுமையாவுடைய குடும்பமே, நீங்கள் பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா இந்த குடும்பத்துக்காக சுவர்க்கத்திலே பெரும் ஏற்பாடுகளை செய்து வைத்து இருக்கின்றான். அது எதற்காக அல்லாஹு தஆலா கொடுத்த சன்மானம்? அல்லாஹ் எதற்காக அவர்களுக்கு கொடுத்த வெகுமதி? இஸ்லாத்துக்காக, ஈமானுக்காக, அனைத்துக்குமாக வேண்டி அவர்கள் இழந்த இழப்புகளுக்காக ரப்புல் ஆலமீன் ஜன்னாவிலே பெரும் ஆயத்தங்களை அல்லாஹ் தஆலா செய்திருப்பதாக அந்த குடும்பத்துக்கு ரசூலுல்லாஹ் அவர்கள் சுபசோபன செய்தியை வழங்குகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியெல்லாம் நிறைய செய்தி சொல்லிக்கொண்டே போகலாம். ஹப்பாபுடைய வரலாறு என்ன, பிலாலுடைய வரலாறு என்ன, இப்படி சஹாபாக்குடைய வரலாறுகளை பல்லாயிரம் தடவை, பல 100 தடவை ஹுதுபாக்களிலும் பயான்களிலும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனால் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். எந்த இழப்புகளையும் நாங்கள் இழக்க தயாரில்லை, எந்த அர்ப்பணிப்புகளையும் இழப்பதற்கு நாங்கள் தயாரில்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் வரலாறுகளை படித்துக் கொண்டிருக்கின்றோம். ஏன், எங்களுடைய தொழுகையை கூட நாங்கள் சுன்னா அடிப்படையிலே செய்வதற்கு எங்களுக்கு மனம் வரவில்லை என்றிருந்தால், நாங்கள் தானா எங்களுடைய உயிரை இழக்க அதாவது நினைக்கின்றவர்கள்? தொழுகையிலே பிதஅத்தை விடுவதற்கு எங்களுக்கு துணிச்சல் வரவில்லை என்றிருந்தால், நாங்கள் மெஜாரிட்டியோட போக வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களாக இருந்தால், நாங்கள் அதுவும் வேண்டும், இதுவும் வேண்டும், மூசாவும் வேண்டும், ஃபிரோனும் வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் மார்க்கத்தை அதாவது செய்ய முற்படுவோம் என்றிருந்தால், நாங்கள் எப்படி எங்களுடைய சொத்துக்களை இழக்க நாங்கள் அதாவது யோசிக்கின்றோம்? எப்படி நாங்கள் எங்களுடைய பெற்றோர்களை விட்டு நாங்கள் இஸ்லாத்துக்காக வேண்டி பாடுபடுகின்றதை நாங்கள் யோசிக்க முடியும் எங்களால்?
அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி நாங்கள் எங்களுடைய தியாகங்கள் என்று வருகின்ற போது உண்மையிலே பூஜ்ஜியமாகத்தான் இருக்கின்றது. வீட்டிலே ஜனாசா விழுந்து விட்டால் யோசிக்கின்றோம், சுன்ன அடிப்படையிலே எப்படி நாங்கள் அடக்கம் செய்வது? அவர்கள் குழம்புவார்கள், இவர்கள் சத்தம் போடுவார்கள், அவர்கள் எங்களை விலக்கி வைப்பார்கள், இவர்கள் நோட்டீஸ் அடிப்பார்கள், அவர்கள் ஏதோ எங்களை பற்றி தவறாக செய்திகளை பரப்பிக் கொண்டிருப்பார்கள் என்பதற்காக நாங்கள் மூசா வேண்டும், ஃபிர்அவுன் வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் சில காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். கத்தங்களை விடுவதற்கு இன்னும் தயாரில்லை என்ற நிலையிலே இன்னும் பல 100 சகோதரர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஜனாசாவிலே தல்கீன் ஓதாவிட்டால் குழப்பங்கள் வரும் என்று கண்டும் காணாதது போல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படி எதை பார்த்தாலும் துணிச்சலாக தைரியமாக ஒரு சுன்னாவை செய்வதற்கும் மனமில்லை, ஒரு பிதுஅத்தை விடுவதற்கும் தைரியமும் துணிச்சலும் இல்லை. நிக்காவுடைய வைபவங்களை எடுத்து பாருங்கள். நிக்காவுடைய சடங்கு சம்பிரதாயங்கள் அடிப்படையிலே இன்று எங்களுடைய சகோதரர்களுடைய நிக்கா வைபவங்களும் அப்படித்தான் இடம்பெறுகின்றது. எங்கே தியாகம், எங்கே அர்ப்பணிப்பு? நாங்கள் தானா அல்லாவுக்காக வேண்டி பெற்றோர்களை இழக்க நினைக்கின்றவர்கள்? நாங்கள் தானா அல்லாவுக்காக வேண்டி எங்களுடைய பிள்ளைகளை இழக்க நினைக்கின்றவர்கள்? நாங்கள் தானா எங்களுடைய சொத்து செல்வங்களை அல்லாவுக்காக வேண்டி இழைக்க நினைக்கின்றவர்கள்? ஒரு சுன்னாவை செய்வதற்கு தைரியம் இல்லை, ஒரு பிதுஅத்தை விடுவதற்கு எங்களுக்கு தைரியம் இல்லை. சுன்னா அடிப்படையிலே ஒரு 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 வாலிபனை தேடுவதற்கு, மகளுக்கு மாப்பிள்ளையாக நாங்கள் எடுப்பதற்கு எங்களுடைய மனம் இடம் கொடுப்பதில்லை. எத்தனையோ ஹராம்களும் ஹுராஃபாத்தான போக்களும் எங்களுடைய திருமண நிகழ்வுகளிலே நாங்கள் அர்ப்பணிப்பத்தை பற்றி நாங்கள் பேசுகின்றோம். நாங்கள் ஏதோ தியாகங்களை பற்றி கதைத்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி நிறைய விடயங்கள் இருக்கின்றன. எங்களுடைய பெண் பிள்ளைகளுடைய ஆடைகளை நீங்கள் பாருங்கள், மனைவிமார்களுடைய ஆடைகளை பாருங்கள். அவர்களுடைய உள்ளாடையுடைய நிறம் தெரியக்கூடிய அளவுக்கு நாங்கள் அதனை கண்டும் காணாதது போல இருக்கின்றோமா இல்லையா? அவர்களுடைய அந்த ஆடையினுடைய மெல்லிசு எவ்வளவு மோசமாக இருக்கின்றது. அவைகளை நாங்கள் பார்த்தும் பார்க்காதது போல இருக்கின்றோமா இல்லையா? அவைகளை திருத்துவதற்கு எங்களுக்கு தைரியம் இல்லாவிட்டால், அவைகளை நாங்கள் ஒழிப்பதற்கு எங்களுக்கு துணிச்சல் வராவிட்டால் என்ன தியாகத்தை பற்றி நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கின்றோம்? என்ன அர்ப்பணிப்பை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம்? எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய எல்லா விதமான செயல்பாடுகளும் அதாவது தியாகத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும், அர்ப்பணிப்பின் அடிப்படையில் இருக்க வேண்டும். நாங்கள் ஏதாவது பிழைகள் வீட்டில் இருக்கும் என்றிருந்தால் அவைகளை கண்டிப்பாக நாங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும். அது யார் எதிர்த்தாலும், யார் அதனை வரவேற்றாலும். எங்களுடைய மகளுடைய திருமணம் இப்படித்தான் இடம்பெற வேண்டும் என்பதை அல்லாஹ்வும் ரசூலும் விரும்புகின்றதா? அந்த அடிப்படையிலே தான் அவைகளை செய்ய வேண்டும். சொந்த பந்தங்கள் கலந்து கொண்டாலும் கலந்து கொள்ளாவிட்டாலும், ஊர் மக்கள் கதை சொன்னாலும் கதை சொல்லாவிட்டாலும் அந்த உணர்வு எங்களுக்கு இருக்க வேண்டும். ஏதோ நாங்கள் குர்ஆன் சுன்னாவிலே இருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் முழுமையாக அதிலே நுழையவில்லை. ஏதோ சில அம்சங்களை மாத்திரம் செய்து கொண்டு நாங்கள் குர்ஆன் சுன்னாவிலே இருக்கின்றோம், எங்களுக்கு ஒரு பள்ளிவாசல் கிடைக்கின்றது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அதற்கு பேரு தியாகமா? அதற்கு பேரு அர்ப்பணிப்பா? எங்களுடைய வியாபாரங்கள் ஹலாலான அடிப்படையில் இருக்கின்றதா? குடுக்கல் வாங்கல் ரசூலுல்லாஹ் சொன்ன அடிப்படையில் இருக்கின்றதா? வட்டியையும் ரிபாவையும் நாங்கள் ஏதோ சில சாக்கு போக்குகளை சொல்லி அவைகளை சரிகாணக்கூடிய எத்தனையோ குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய சகோதரர்கள் எங்களுக்கு மத்தியிலே இல்லாமல் இல்லை. ஆனால் தியாகத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம், அர்ப்பணிப்புகளை பற்றி நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவேதான் நாங்கள் செய்யக்கூடிய ஜிஹாத் என்ன தெரியுமா? AK-47 56 வாளுகளாலும் பொல்லுகளாலும் செய்யக்கூடிய ஜிஹாத் அல்ல இன்று எங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஜிஹாத். ஜிஹாத் என்றால் என்ன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற போது, மன் ஜாஹத நஃப்ஸஹு ஃபீ தாஅத்தில்லாஹ், மன் ஜாஹத நஃப்ஸஹு ஃபீ தாஅத்தில்லாஹ், அல்லாஹ்வுக்கு வழிபடுகின்ற விடயத்தில், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்குகின்ற விடயத்தில் எங்களுடைய நஃப்ஸோடு போராடுவதுதான் ஜிஹாத் என்ற கருத்தை அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே மனம் ஒரு விடயத்தை ஹலால் என்று சொல்லியும் அதனை நாங்கள் செய்யாவிட்டால் மனதோடு போராடி அவைகளை நாங்கள் அதாவது நிலைநாட்ட வேண்டும். ஒரு காரியம் அது பிதுஅத் என்று தெரிகின்றது, ஆனால் மனது சொல்லுவதில்லை. மனதோடு நஃப்ஸோடு போராடி அதனை செய்யாமல் இருப்பதற்கு நாங்கள் முன்வர வேண்டும்.
சொந்த பந்தங்கள் வந்தால் தான் இந்த நிகழ்வு, இந்த ஃபங்க்ஷன் சரியாக நடக்கும் என்றிருந்தால் அது சுன்னாவுக்கு மாற்றமா? அவர்கள் என்னதான் அவர்கள் வந்தாலும் வராவிட்டாலும் இப்படித்தான் செய்வேன் என்ற அந்த மன உறுதியை நாங்கள் உள்ளத்தோடு போராடி அவைகளை நிலைநாட்ட வேண்டும். பிசினஸிலே நீங்கள் லொஸ்டா அல்லது ஏதாவது பொருளாதாரத்திலே பின்னடைவா, ஹராம் என்று இருந்தால் என்னதான் இருந்தாலும் அவைகளை செய்ய மாட்டேன் என்ற அந்த உறுதியை நாங்கள் மனதோடு போராடி நாங்கள் வெல்ல வேண்டும். இதற்கு பேரல்லவா தியாகம், அர்ப்பணிப்பு. எனவே ஏதோ சில காரியங்களை செய்து கொண்டு நாங்கள் குர்ஆன் சுன்னா, நாங்கள் தௌஹீது, நாங்கள் ஏகத்துவம் என்று சொல்லிக் கொள்வதனால் ஒருபோதும் தௌஹீத்வாதிகளாக ஆக மாட்டீர்கள், ஒருபோதும் ஏகத்துவவாதிகளாக ஆக மாட்டீர்கள். அல்லாமா ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் தஹஜ்ஜத்துக்காக எழும்பினதிலிருந்து மீண்டும் அவன் தூக்கத்துக்கு செல்லும் வரை எல்லா விவகாரங்களும் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இருக்க வேண்டும். தொழுகையிலே இருக்கக்கூடிய சுன்னாக்களை மாத்திரம் செய்வதனால் அவன் தௌஹீத்வாதியாக ஆக மாட்டான். நோம்பிலே சில விதத்துகளை விடுவதனால் அவன் தௌஹீத்வாதியாக ஆக மாட்டான். ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அவன் ஏகத்துவத்துக்கு உட்பட்டதாக அவனை அமைத்துக் கொள்ள வேண்டும். எனவே தான் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் ஹிஜ்ரத்தை பற்றி கதைக்கின்றோம். அந்த உத்தம சஹாபாக்கள், அதாவது பெற்றோர்களை இழந்து அவர்கள் ஹிஜ்ரத்து செய்தார்கள், உடைமைகளை இழந்து அவர்கள் ஹிஜ்ரத்து செய்தார்கள், சொந்த பந்தங்களை இழந்து அவர்கள் ஹிஜ்ரத்து செய்தார்கள், அதாவது சொத்து செல்வங்களை இழந்து அவர்கள் ஹிஜ்ரத்து செய்தார்கள். நாங்கள் என்ன ஹிஜ்ரத்தை செய்து கொண்டிருக்கின்றோம்? அப்படியான ஒரு செய்தி நிலைமை இன்று எங்களுக்கு இருக்கின்றதா? ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹிஜ்ரா, ஹிஜ்ரா என்றால் என்ன தெரியுமா? ஹிஜ்ரா என்று சொல்லுகின்ற போது மன் ஹஜரல் ஹதாயா வதுனூப், பாவங்களையும் தவறுகளையும் விட்டு விடுவதுதான் இன்று எங்களுக்குள்ள அந்த ஹிஜ்ரத் என்ற கருத்தை அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அப்படியான ஒரு தவறை விடுவதற்கு எங்களுடைய மனம் முன்வர வேண்டும். அப்படியான ஒரு பாவத்தை செய்யாமல் இருப்பதற்கு நாங்கள் அதிலே உறுதி கொள்ள வேண்டும். அதற்கு பெயர் தான் ஹிஜ்ரத்து. எனவே நாங்கள் படிக்கின்றோம், நாங்கள் பல தடவை கேட்கின்றோம், இவைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆள் கிடையாது. ஆனால் பயம், ஊரில் ஏதாவது பிரச்சனை வரும், ஏதாவது குழப்பங்கள் வரும், அவைகளிலே நாங்கள் தைரியமாக உறுதியாக இருக்க வேண்டும். எங்களுக்கு தெரியும், ஒரு காரியத்தை, ஒரு செய்தியை, ஒரு உண்மையை, ஒரு சத்தியத்தை சரியாக செய்கின்ற போது கண்டிப்பாக பிரச்சனைகளுக்கு, குழப்பங்களுக்கு நாங்கள் முகம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். யார் என்னதான் சொன்னாலும் ஹக்கிலே நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். தியாகத்தை செய்வதற்கு யாரும் பின்வாங்க கூடாது. அர்ப்பணிப்புகளை செய்தே ஆக வேண்டும். ஒரு மனிதன் சத்தியத்திலே இருப்பதற்கு இரண்டு அடையாளங்கள், ஒரு மனிதன் ஹக்கிலே இருப்பதற்கு இரண்டு அடையாளங்கள். ஒன்று, அவன் மெஜாரிட்டிக்கு மத்தியிலே, பெரும்பான்மையினர்களுக்கு மத்தியிலே அவன் மைனாரிட்டியாக, சிறுபான்மையினர்களாக கொஞ்சம் பேராக அவர்கள் இருப்பார்கள். ஹும் கில்லத்தும் பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியிலே சொற்ப பேர்களாக அவர்கள் இருப்பார்கள். ஹக்கிலே, சத்தியத்திலே தியாகங்களை, அர்ப்பணிப்பை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு அடுத்த அடையாளம் வயுனாபஸூனஹும் பில் அல்காப், அவர்களுக்கு ஏதாவது ஒரு பட்ட பெயரை சொல்லுவார்கள். இவர்கள் தௌ அல்லது விரலாட்டி அல்லது மூன்று வக்து ஏதாவது ஒரு பேரை சொல்லுவார்கள். ரசூலுல்லாவுக்கு சாஹிர் என்று சொல்லவில்லையா? சூனியக்காரன் என்று சொல்லவில்லையா? பொய்காரன் என்று சொல்லவில்லையா? அதை விடவுமா மோசமான செய்திகளை எங்களுக்கு பாவிக்கின்றார்கள். எனவே இவைகளை கேட்டு அதிலே நாங்கள் பொறுமையாக இருப்பதற்கும் எங்களுக்கு தைரியம் இல்லை, துணிச்சல் இல்லை. எனவேதான் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் அந்த சுவர்க்கம் எங்களுக்கு, அதாவது சுவர்க்கத்திலே நாங்கள் நுழைய வேண்டும் என்றிருந்தால், அந்த ஷஃபாத் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றிருந்தால், மீசான் பாரமாக இருக்க வேண்டும் என்றிருந்தால், இவைகளை எல்லாம் நாங்கள் பொருட்படுத்தவே கூடாது. அதாவது இஸ்லாமா பெற்றோர்களா என்று வந்தால் இஸ்லாம் தான் முதல் நிலையிலே இருக்க வேண்டும். சுன்னாவா பிள்ளைகளா என்று வந்தால் எங்களுக்கு சுன்னா தான் முதலாவதாக இருக்க வேண்டும், பிள்ளைகள் இரண்டாம் இடமாக இருக்க வேண்டும். சொந்த பந்தமா இஸ்லாமா என்று வந்துவிட்டால் முதலாவது இடத்திலே இஸ்லாம் இருக்க வேண்டும், இரண்டாம் இடத்திலே சொந்த பந்தம் இருக்க வேண்டும். அந்த நிலையிலே நானும் நீங்களும் இருக்கின்றோமா? எனவேதான் இவைகளை நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஆனால் எங்களுடைய நிலைமை எது எப்படி போனாலும் பரவாயில்லை, சொந்த பந்தங்களோடு நாங்கள் வாழ வேண்டும், பெற்றோர்களோடு இருக்க வேண்டும், பிள்ளைகளோடு இருக்க வேண்டும். அவர்கள் என்ன முசீபத்திலே ஈடுபட்டாலும் சரி. இதுதானா ஏகத்துவம்? இதுதானா தௌஹீது? இதுதானா அர்ப்பணிப்பு, தியாகம்? மன்றா மின்கும் முன்கரன் ஃபல் யுகையிருஹு பியதிஹி என்று ரசூலுல்லாஹ் ஏன் சொன்னார்கள்? எதற்கு சொன்னார்கள்? பிழை என்று இருந்தால் கையினால் நீங்கள் தடுங்கள், வாயினால் தடுங்கள்.
இல்லாவிட்டால் அவர்களை வெறுத்து ஒதுங்கி நில்லுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லவில்லையா? என அனைத்து சுன்னாக்களையும் எடுத்து நடக்கக்கூடிய நாங்கள் அந்த ஹதீஸை எடுத்து நடப்பதில்லை, அந்த செய்தியை நாங்கள் கேட்பதில்லை, எடுத்து நடப்பதும் இல்லை. காரணம், அந்த ஹதீஸை கேட்டுவிட்டால் நாங்கள் பிள்ளைகளை இழக்க வேண்டி வரும், பெற்றோர்களை இழக்க வேண்டி வரும், சொந்த பந்தங்களை இழக்க வேண்டி வரும், சொத்து செல்வங்களை இழக்க வேண்டி வரும். இப்படி இருந்தால் அதற்கு பெயர் தியாகம் கிடையாது, அதற்கு பெயர் அர்ப்பணிப்பும் கிடையாது. எனவேதான் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேற்சொன்ன அந்த அம்சங்களை அடைந்து கொள்வதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன அடிப்படைகளை எல்லாம் அவர்கள் தியாகம் செய்தார்களோ, அர்ப்பணிப்பை செய்தார்களோ, அதில் 100% இல்லாவிட்டாலும் ஓர் அளவுக்கேனும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஹக்கை நிலைநாட்டுவதிலும் தவறை விடுவதிலும் நாங்கள் அந்த அர்ப்பணிப்புக்குரியவர்களாக வாழ்ந்தால் மாத்திரம்தான் அந்த ஜென்னாவும் அந்த ஷஃபாத்தும் அந்த லிகாவு ரப் அல்லாஹ்வுடைய சந்திப்பும் எங்களுக்கு கிடைக்கும். அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானா. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தியாகங்களை பற்றி நாங்கள் பார்க்கின்ற போதோ, அர்ப்பணிப்புகளை பற்றி பார்க்கின்ற போதோ, இது சஹாபாக்களுக்கு பின்னால் வாழ்ந்த தாபீன்கள், தபு தாபீன்கள், உலமாக்கள், இமாம்கள் இந்த ஒரு முறையிலே தான் அவர்கள் அர்ப்பணிப்புகளையும் தியாகங்களையும் செய்திருக்கின்றார்கள். எனவே இது ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால், சஹாபாக்களுக்கு பின்னால் இன்று இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தௌஹீத்வாதிகள் மாத்திரமல்ல இவைகளை சொல்லிக் கொண்டிருப்பதும் செய்து கொண்டிருப்பது. அந்த சஹாபாக்களும் தாபீன்களும் ரசூலுல்லாஹ் எந்த அடிப்படையிலே வாழச் சொன்னார்களோ, செய்ய சொன்னார்களோ, செய்து காட்டினார்களோ அந்த முறையை அவர்கள் செய்ததினால் தான் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹ் அவர்களையும் பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள் என்ற நிலைமை அவர்களுக்கு ஏற்பட காரணம். எனவே மார்க்கத்திலே உறுதியாக, தைரியமாக, துணிச்சலாக இருந்தார்கள். இமாம்களும் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். ஏதோ அவர்களை தாண்டி நாங்கள் ஏதோ ஒரு புதிய ஒரு விடயத்தை சொல்வது போல, புதிய ஒரு காரியத்தை செய்வது போலதான் ஒரு சாரார் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், அதாவது என்னுடைய கிதாபிலே, என்னுடைய புத்தகத்திலே சுன்னாவுக்கு மாத்தமாக ஏதாவது ஒன்றை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றிருந்தால், கண்டீர்கள் என்றிருந்தால், இதா வஜத்தும் ஃபீ கிதாபி ஹிலாஃப சுன்னத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளாருடைய சுன்னாவுக்கு மாத்தமாக ஏதாவது ஒரு செய்தியை என்னுடைய கிதாபிலே, புத்தகத்திலே நீங்கள் கண்டால், ஃபதரகு மா குல்து பிஹி, நான் சொன்னதை விட்டுவிட்டு ஃபகூலு சுன்னத ரசூலுல்லாஹ், நபிகளாருடைய சுன்னாவை மக்களுக்கு சொல்லுங்கள் என்று யார் சொன்னார்கள்? இந்த நாட்டிலே அதாவது பெரும் ஒரு கௌரவத்துக்குரியவர்களாக கருதி கொண்டிருக்கின்றோமே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தான் இந்த செய்தியை சொன்னார்கள். அந்த செய்தியை மாத்திரம் இந்த ஊரில் மாத்திரமல்ல, இந்த நாட்டில எல்லா பள்ளி வாயில்களிலும் அந்த ஒரு செய்தியை மாத்திரம் ஒரு பேனரின் ஊடாக மக்களுடைய பார்வைக்கு போட்டார்கள் என்றிருந்தால், ஒரு பள்ளி வாயில்களிலும் சுன்னாவுக்கு மாத்தமாக எந்த ஒரு காரியமும் இடம்பெறாது, எந்த ஒரு பிதஅத்தும் பள்ளி வாயில்களிலே இடம்பெறாது. அது ஜனாசாவுடைய அம்சமாக இருக்கலாம், நிக்காவுடைய அம்சமாக இருக்கலாம், எந்த ஒரு அம்சமாக இருந்தாலும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த சொன்ன செய்தி மாத்திரம் போதும் சுன்னாவோடு நாங்கள் இருப்பதற்கு. அந்த செய்தி மாத்திரம் போதும் பித்ஆக்களை விட்டு விடுவதற்கு. இந்த செய்திகள் ஹசரத்மாருக்கு, மௌலைமாருக்கு, லப்பைமாருக்கு தெரியும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர்கள் அதை மறைக்கின்றார்கள், ஏதோ ஒரு காரணத்துக்காக மறுக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் தான் ஷாஃபி இமாமை பின்பற்றுகின்றோம், அவர்கள் தான் எங்களுடைய மதுஹபுக்குரிய அதாவது முக்கியமானவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன செய்தியை எடுத்து நடப்பதற்கு தயாரில்லை. அவர்கள் சொன்ன செய்தியை பள்ளி வாயிலே மக்களுடைய பார்வையிலே போடுவதற்கு தயாரில்லை. ஆனால் ஷாஃபி மதுஹப் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். எனவேதான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூட சுன்னாவை மக்களுக்கு சொல்வதற்கு பெரும் தியாகங்களை செய்தவர்கள், பித்அத்தை சமூகத்திலே இருந்து ஒதுக்குவதற்கு பெரும் அர்ப்பணிப்புகளை மேற்கொண்டவர்கள். அந்த ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பெயரில் தான் இன்று எல்லா கபிர்ஸ்தானங்களிலும், எல்லா நிக்காவுடைய மஜ்லிஸ்களிலும் எல்லா பித்அத்துகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்கள் தியாகத்தை பற்றியும் பேசுகின்றார்கள், கதைக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும், நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். நாங்கள் செய்யக்கூடிய செய்திகள், நாங்கள் சொல்லக்கூடிய அம்சங்கள், இவைகள் அனைத்தும்
குர்ஆன் சுன்னாவும் சொன்னது மாத்திரமல்ல, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளைத்தான் ஏகத்துவ சகோதரர்கள், தௌஹீத் சகோதரர்கள் சொல்லிக் கொண்டும் செய்து கொண்டும் இருக்கின்றார்கள். இந்த கூட்டு துஆவை பற்றி சொல்வதாக இருந்தால், அதாவது கிதாபுல் உம்தா என்று சொல்லி ஒரு புத்தகம் இருக்கின்றது. உம்தத்து சாலிக் வ உத்தத்துன் நாசிக். இந்த கிதாபு படிக்காத மதரசாக்களே கிடையாது, படித்து கொடுக்காத மதரசாக்களே கிடையாது என்ற அளவுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கிதாபு தான் உம்தத்து சாலிக் வ உத்தத்துன் நாசிக். அந்த கிதாபிலே, அந்த புத்தகத்திலே, அதுவும் ஒரு ஷாஃபி கிதாபு, அதிலே தெளிவாக வருகின்றது, வயுந்தபு திக்ருல்லாஹி வத்துவாய் சிர்ரன் அகிபஸ்ஸலா. தொழுகைக்கு பின்னால் திக்ருகளையும் ஔராதுகளையும் சிர்ராக அமைதியாக மெல்ல கூறுவதுதான் சுன்னா என்ற செய்தியை அந்த கிதாபு எங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகின்றது. அந்த கிதாபை படித்தவர்கள் தான் எல்லா பள்ளி வாயில்களிலும் இமாம்களாகவும் ஹத்தீபுகளாகவும் இருக்கின்றார்கள். எங்கே அந்த செய்தி? அந்த செய்தியை எடுத்து நடக்கக்கூடியவர்கள் ஏகத்துவவாதிகளா அல்லது தரீக்காவாதிகளா அல்லது ஜமாத்திலே சென்று கொண்டிருக்கக்கூடியவர்களா? ஏகத்துவவாதிகள் தான் அதனை உறுதிப்படுத்த செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி நிறைய செய்திகள் இருக்கின்ற அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பள்ளி வாயில்களிலே, இந்த பள்ளியிலே, இந்த மஸ்ஜிதிலே ஜும்மாவுக்காக ஒரு அதான் சொல்லப்பட்டது. ஏனைய பள்ளி வாயில்களிலே 2 அதான்கள் சொல்லப்படுகின்றது. இதுதானா நீங்கள் ஷாஃபி இமாமை மதிக்கக்கூடிய நிலைமை? ஷாஃபி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கிதாபுல் உம்முவிலே தெளிவாக சொல்லக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹ் ஒரு அதானை சொன்னார்கள் ஜும்மாவுக்காக. அபூபக்கருடைய காலத்திலும் ஒரு அதான் தான், உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்திலும் ஒரு அதான் தான். அதனைத்தான் நான் விரும்புகின்றேன், நேசிக்கின்றேன், அதனை செய்வதைத்தான் நான் விரும்புகின்றேன் என்ற செய்தியை கிதாபுல் உம்முவிலே நாங்கள் பார்க்கின்றோம். இது யாருடைய ஃபத்வா? இது யாருடைய செய்தி? எனவே ஷாஃபி இமாம் பல அர்ப்பணிப்புகளை, பல தியாகங்களை செய்தார்கள். இவைகளை மக்களுக்கு சொல்லி அவர்களை நல்வழிப்படுத்த, இபாதாவை சரிவர முறையோடு செய்வதற்கு. ஆனால் அந்த ஃபத்துவாக்களை உதாசீனப்படுத்தி கொண்டு, அவைகளை கேவலப்படுத்தி கொண்டு, அதனை செய்கின்றவர்களை குறை கூறி கொண்டிருப்பார்கள் என்றிருந்தால் இதற்கு பேருதானா தியாகமும் அர்ப்பணிப்பும்? கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவேதான் மார்க்கம் தெளிவானது, உறுதியானது. இதிலே நாங்கள் உறுதியாக இருந்து தெளிவானதை செய்ய வேண்டும். அந்த உறுதியானதையும் தெளிவானதையும் செய்வதற்கு பல அர்ப்பணிப்புகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். சில பிரச்சனைகள் வரலாம், குழப்பங்கள் வரலாம், குடும்பத்துள்ளுக்கே இருந்து சில குழப்பங்கள் ஏற்படலாம், சொந்த பந்தங்களிலே இருந்து குழப்பங்கள் ஏற்படலாம், பொருளாதாரத்தை இழக்க வேண்டிய நிலைமைகள் ஏற்பட, அதுதான் அர்ப்பணிப்பு, தியாகம் என்பதை அல்லாமல் நாங்கள் சமாளித்து போவது அல்ல. மூசாவும் வேண்டும் ஃபிரௌனும் வேண்டும் என்ற நிலையிலே மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவதல்ல என்பதை நாங்கள் உறுதியாக விளங்கி அர்ப்பணிப்புகளை செய்ததற்கு பின்னால் தான், தியாகங்களை மேற்கொண்டதற்கு பின்னால் தான் எங்களுக்கு அந்த ஷஃபாத்தும் லிகா ரப்பும், அந்த மீசானுடைய பாரமும், அல்லாஹ்வுடைய அந்த லிகா சந்திப்பும், அனைத்துக்கும் மேலால் அந்த ஜென்னாவும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதை நாங்கள் உறுதியாக மனதிலே வைத்து அந்த அடிப்படையிலே எங்களுடைய ஈமான் உட்பட வணக்க வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அகீமு லிஸ்ஸலாஹ்.